ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய். இப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கணும்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் வேணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணி அதில் ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்க நண்பா, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நண்பா, எப்போ நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கறது போல வந்து எப்போ நீங்கள் பார்க்கறது முன்னாடி ஒரு லைக் போட்டு பாருங்க நண்பா. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகே நண்பா? இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோஸ் எப்படி வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பட் வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸி தான், ஓகேவா? இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அலிமோஷன் அப்ளைஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து 4 பையன் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு விவாவில் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் வந்து அட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் தான், நான் அந்த இமேஜ் அட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதில் வந்து யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, ஓகேவா? இப்போ அந்த இமேஜ் வந்து அட் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். அது எப்படி வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வரணும், அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் இருக்குது, வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும், ஓகேவா? அகைன் நீங்கள் எத்தனை செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ வந்து டேப் பண்ணுங்கள். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளுமா ஐக்கான் இருக்கு பாருங்கள், ரவுண்டாக வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு எடுத்து விட்டுருங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். உங்களுக்கு அது வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோத்து இது பண்ணிவிடுங்க. நான் சும்மா வந்து ஒரு 8 செகண்ட் வச்சுருக்கேன், ஓகேவா? 8 செகண்ட் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தேன் அப்படி வந்து கட் ஆகிடும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இமேஜ் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு ஆடியோ செட் பண்ணி அகைன் அந்த ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ இருக்கு பாருங்க நண்பா, 3 வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு விவாவில் கொடுங்க. விவாவில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் இந்த அதாவது நீங்கள் வந்து என்ன வீடியோஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ நீங்கள் அந்த சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே நம்ம நான் வந்து ஆட் பண்ணிட்டு இதோட வால்யூம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து காப்பி ரைட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு தான், ஓகேவா? நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஆடியோஸுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நண்பா, ஓகேவா? ஸோ அந்த ஆடியோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருப்பாரு கொடுத்தீங்கன்னா அப்படி வந்து கட் ஆகிடும், ஓகேவா? இப்போ நம்ம ஆடியோ செட் பண்ணியாச்சு, இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு நண்பா. இப்போ நீ வந்து பீரியடில் பார்த்துருவீங்க அந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறதா நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? அது ரொம்ப வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரிவியூவில் அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறி வந்திருக்கும். ஸோ அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணலாம் நண்பா. அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதை பாருங்கள் நண்பா, கலர் அண்ட் லைட் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. இந்த அளவுக்கு பாருங்க ஹோக்ஸ் பிரிண்ட் இருக்கு பாருங்கள், ஒரு பென்சில் மாதிரி இருக்கான் பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுங்கள். இதோட வேல்யூ எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து எத்தனை செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 30 செகண்ட்னா வந்து 30 செகண்ட் வச்சுருக்கேன். நான் வந்து சும்மா வந்து 8 செகண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் நான் 8 செகண்ட் வச்சுருக்கேன். நான் அதில் வச்சுட்டு இப்போ ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுறேன். அட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நண்பா. அது வந்து எவ்வளோ இருக்குதோ பாயிண்ட் அதுவரை நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து பொறுமையாக பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் வந்து எரிச்சலாக தான் வரும். ஏன்னு கேட்டால் அது ரொம்ப வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லாஸ்ட்டு வந்து முடிகிற வரைக்கும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும் நண்பா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அந்த ஃபுல்லாக அந்த நம்பர் வந்து எண்டில் வர நீங்கள் வந்து இது பண்ணிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்துடுங்க. ஒரு 10 கிட்ட வந்துருக்கு, ஒரு 10 கிட்ட இருக்கும், ஓகேவா? அவ்வளோதான் பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன் நண்பா. ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் வந்து பீரியடில் பார்த்துருப்பீங்க அந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க நண்பா. சாரி நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க நண்பா, ஃபல் சைஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணிட்டு இதோட வேல்யூ நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றே மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்க நண்பா ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.50 வச்சுருங்க, ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுருங்க நண்பா, உடனே வந்து இது பண்ண முடியாது, ஓகேவா? நான் வச்சுட்டேன். ஃப்ரீக்வன்சியை மட்டும் நீங்கள் வந்து 3.50 வச்சுருங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். பேக்கில் வந்துடுங்க நண்பா, ஓகேவா? பேக்கில் வந்து அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. ஸோ அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் நண்பா ஸ்ப்ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. அதை ஓப்பன் பண்ணிட்டு இதோட வேல்யூ நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்க நண்பா ஃப்ரீக்வன்சி வந்து கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.46 வச்சுருங்க. 0.46 வச்சுருங்க நண்பா.
ஸோ நீங்கள் வந்து 46 48 ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் வச்சுட்டேன். ஸ்விங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.46 வச்சுருங்க. அடுத்துட்டு இப்போ நம்ம ஆங்கிள் 1 அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா -6 வச்சுருங்க நண்பா. ஓகே, நான் வச்சுட்டேன். அடுத்து ஆங்கிள் 2 இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து +6 வச்சுருங்க நண்பா. ஓகேவா, மேலே உள்ளது -6, கீழே வந்து ஆங்கிள் 2 வந்து +6. ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன் நண்பா. அடுத்து நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா, உங்களுக்கு அந்த ஃபீட் ஆவர் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்படி உங்களுக்கு வந்து ஃபீட் ஆகும்போது நீங்கள் அந்த சைடில் பாருங்கள், அந்த 4 கார்னர் முக்கத்தையும் பாருங்கள், அதில் வந்து ஒரு பிளாக் கலர் வந்து ஷேடோ தெரியுது பேக்ரவுண்டு. ஸோ அது எப்படி வந்து மறைக்கிறேன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஸ்கேல் ஆக்ஷன் இருக்கு பாருங்கள், 3 அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த பிளாக் கலர் வந்து மறைய அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த பிளாக் கலர் வந்து நமக்கு வந்து தெரியலை. ஓகேவா, அந்த கார்னரில் முக்கத்தில். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து இது அந்த ஸ்கேல் ஆக்ஷனில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஜூம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு மறைஞ்சிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நண்பா, நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து தெரியாது பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, ஆனால் வந்து ஒரு இது மட்டும் தான் ஆட் பண்ணணும், பார்ட்டிகல்ஸு. ஸோ அதை நம்ம வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து கேங்காகும். அதுதான் நம்ம வந்து டெக்ஸ்டெல்லாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எப்படி நான் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா நண்பா, ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், அப்படின்னா காப்பி பண்ணோட பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப் லெட்டர் வச்சுருங்க. ஓகேவா, நான் சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன் அந்த சாங்கோட லைனை. ஓகே, நான் வந்து டைப் பண்ணிட்டு அந்த ஓகே இப்படியே இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு அலைன்மெண்ட்டுமே வந்து பண்ண வேணாம். அகைன் அந்த மேலே பாருங்கள் ஃபாண்ட் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வச்சுருக்கேன் நண்பா. இப்போ நான் ஒரு ஸ்டைலான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்டோட லிங்க் தான் நான் வந்து நேற்றுமே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து இன்றைக்குமே வந்து இந்த ஃபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபாண்ட் எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட் நீங்கள் இந்த உங்களோட அலைன்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் நான் வந்து எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நண்பா. இப்போ அந்த பாருங்க நம்ம வந்து அந்த ஃபாண்ட் வந்து இது பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட சைஸ் இருக்குது நம்ம மேலே 18 பீட்டில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ நீங்கள் அவ்வளோத்து வச்சுருங்க நண்பா. நான் சும்மா வந்து 18 வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 16 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியுங்கிறதுக்காக நான் வந்து 18 வச்சுருக்கேன். ஓகேவா, வச்சுட்டு இதோட கலர் ஐக்கான் இருக்கு பாருங்கள், வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுருங்க. பொதுவாக வந்து ஒயிட் கலர் வைங்க, அப்போ தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே நான் வச்சு அந்த டிக்கெட் கலந்து கொடுத்துருக்கேன் நண்பா. ஓகேவா, கொடுத்துட்டு அகைன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும்பா. இது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த முள்ளு மாதிரி ஐக்கான் இருக்குது பாருங்கள், வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோத்து வந்து இது பண்ணிடுங்க. ஓகேவா, நீங்கள் வந்து 30 செகண்ட்னா 30 செகண்ட் வச்சுட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தா அப்படி வந்து கட் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட் லைன் வந்து இந்த இடத்த முடியுது. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கட் ஐக்கான் இருக்கு பாருங்கள் நண்பா, நடுவில் அதை வந்து இது பண்ணுங்கள். அதை கொடுத்தா அப்படி வந்து கட் ஆகிடும். இப்போ அகைன் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் நண்பா. ஓகே, எனக்கு வந்து அடுத்த லைன் வந்து இந்த இடத்த முடியும். ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கட் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தா அப்படி வந்து கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலையூர் நாட்டாமன் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த லைன் என்னவோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அடுத்த லைன் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா, நான் ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்தேன்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிங்க நண்பா. ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண நண்பா. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க நண்பா, அதை கிளிக் பண்ணிட்டு இல்லை பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஏன் நான் வந்து ஆட் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் அந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து லைனுங்கிறது இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது கேப் இல்லை. அது எப்படி நம்ம வந்து கேப் கொண்டு வரோம் பார்க்கலாம். அதுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஓகேவா, டெக்ஸ்ட் ஸ்பேசிங். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். செகண்ட் இருக்குது பாருங்கள் லைனு. இப்போ நமக்கு வந்து லைனு தான் வேணும் கேப்பு. அதுக்காக அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ரோலத்தை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண நண்பா 130. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க 130 வச்சுருங்க. ஸோ கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோத்து வச்சுருங்க. எனக்கு வந்து 130 போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த சென்டரில் வந்து நமக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. ஓகேவா, நான் வச்சுட்டேன்.
ஓகேவா. இப்போ நம்ம வந்து அகைன் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க நண்பா. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணிட்டு இதோட வேலையை நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் எண்டை விட்டுருங்க, பேஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் ஆட் பண்ணுங்க நண்பா. ஆட் பண்ணிட்டு இதோட வேலையை பார்த்தீங்க அப்படின்னா -0.7 வச்சுருங்க. ஓகேவா, -0.7 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நண்பா. ஓகே, நான் வச்சுட்டேன். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எந்த இடத்துல முடியுதோ லாஸ்ட்டாக வச்சுருங்க நண்பா. ஓகேவா, லாஸ்ட்டு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி இப்படி வச்சுருங்க. ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு முக்காது கூட வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டில் வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் முக்காதில் இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -99.7 வச்சுருங்க. ஓகேவா, -99.7 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா. 100 கூட வைங்க, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீங்களே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, ஓகே. நான் சும்மா வந்து -99.5 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 7, 8 இந்த மாதிரி வைங்க. ஸோ கரெக்டாகவே இருக்கும். ஓகேவா, அடுத்திருக்கு பாரு நண்பா ஆப்செட்டு, அது எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்திருக்கு பாரு நண்பா ஆங்கிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிளில் கிளிக் பண்ணிட்டு ஆங்கிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து -110.5 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, பட் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸி தான், பட் வந்து வீடியோஸ் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஓகேவா, -110.5 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா. ஓகே, நான் வச்சுட்டு நண்பா. அடுத்து பாருங்க நண்பா ஸ்கேல் இருக்குது, அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஸ்கேலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -0.10 வச்சுருங்க. ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வைங்க, உடனே நம்ம வைக்க முடியாது நண்பா அது. ஓகே நான் வச்சுட்டேன். அடுத்து நம்ம ஸ்டெச்சை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெச்சை கிளிக் பண்ணிட்டு ஸ்டெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.41 வச்சுருங்க. 2.41 வச்சுருங்க. ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன். ஸோ அடுத்து நம்ம ஆல்பா கிளிக் பண்ணுங்கள். ஆல்பா வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல்பாவோட வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன். அடுத்து பாரும்பா லேயர் இருக்குது, நீங்கள் வந்து இதில் வச்சுருங்க, கேம்பனில் வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஓவரில் ஃபில்டரெல்லாம் நீங்கள் எதுவுமே எனபிள் பண்ண வேண்டாம். அடுத்து பாரும்பா ஈஸி விட்டுருக்கு, ஈஸின்னு இருக்குது பாருங்கள், இது வந்து -100 ஆக்கி விட்டுருங்க. அடுத்து பாரும்பா ஈஸி அவுட்டுக்கு வந்து +100 ஆக்கி விட்டுருங்க. வேறு எதுவுமே நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய நண்பா. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரில் இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்கொயரில் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்மூத் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸ்மூத் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே இந்த இதில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய நண்பா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா, உங்களுக்கு ப்ளே ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான் நண்பா இது. ஓகேவா, உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிறது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் இதில். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அதையுமே. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் அப் கொடுங்க நண்பா. ஆட் அப் கொடுத்துட்டு இதில் பாருங்க நண்பா மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பல் சைஸ் இருக்குது பாருங்க நண்பா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பல் சைஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் பாருங்க நண்பா ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம அதை மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.50 வச்சுருக்கேன் நண்பா. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் வைக்க வேணாம். ஸோ ரொம்ப வந்து ஸ்பீடாக இதாகும், மூவ் ஆகும் டெக்ஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக வேணால் நீங்கள் இந்த மாதிரி இதில் நீங்கள் போய்ட்டு அலமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, நீங்கள் வந்து பிரிவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நான் இது பண்ணுற அளவு நீங்கள் வைங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க நம்ம, ஏன்னா அது நம்ம உடனே வைக்க முடியாது. ஓகே நான் வச்சுட்டேன் நண்பா. ஃப்ரீக்வன்சி வந்து 3.50 வச்சுருங்க. அவ்வளோ நண்பா. வேறு எதுவுமே நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அப்படியே வந்து பேக்கில் வந்துடுங்க.
பேக்கில் வந்து அகைன் வந்து அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அகைன் அந்த ஆட் எஃபெக்ட்டை கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே அந்த இதில் போயிருப்பீங்க, அதே நீங்கள் வந்து போயிருப்பீங்க பாருங்கள், மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் அதிலே போங்க. அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும்பா. அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ நான் வந்து சொல்கிறேன். வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருப்பான்பா ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். 0.80 வைங்க. ஓகேவா, 0.80 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மீடியமாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நான் வச்சுட்டேன். அடுத்துட்டு இப்போ நம்ம ஆங்கிள் 1 கிளிக் பண்ணு. ஆங்கிள் 1 வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து -6 வச்சுருங்க. ஓகேவா, வச்சுட்டேன். அடுத்து ஆங்கிள் 2 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண. வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து +6 வச்சுருங்க. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து வைங்க நண்பா. ஓகேவா, சில மொபைல் வச்சிடலாம், சில மொபைல் இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன். நம்ம ஆங்கிள் 2 வந்து +6, ஆங்கிள் 1 வந்து -6. ஓகேவா, ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 0.80. அவ்வளோ நம்ம இப்போ நீங்கள் வேறு எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா, உங்கள் டெக்ஸ்ட் வந்து மூவாயிரம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இதாகிட்டு வரும் பாருங்கள், ஸ்விங் ஆகும். ஓகேவா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி வந்து ஸ்விங் ஆகுதோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்விங் ஆகும். ஓகேவா, அதே மாடலில். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி போய்ட்டு கொடுத்துருங்க. அதை வந்து கொடுத்துட்டு ஸோ வந்து அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கப்பா. அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கு பாருங்க, வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன்பா. ஸோ அவ்வளோ நம்ம எல்லா எஃபெக்ட்டுமே அதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அது எப்படி வந்து மேக் பண்ணுறோம் பார்க்கலாம். அது நம்ம வந்து அலைமோஸ்லாம் வந்து அதை வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அகைன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இதில் பாருங்க ப்ராடக்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த இருக்கு பாருங்கள், சாம்பிள் ஸ்ட்ரெபிள்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கன்பா. அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கன்பா டெப்த்து. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு 15 வச்சுருங்க. ஓகேவா, சும்மா நீங்கள் எந்த ஒரு கீப்பருமே ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு 15 வச்சுருங்க. நான் வச்சுட்டேன் நண்பா. அடுத்துருக்கு பாருங்க நண்பா சைஸு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 வச்சுருங்க நண்பா. ஓகேவா, 700 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா. 700 வச்சுன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் வந்து அந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக தெரியும். நான் கொடுக்குற அளவு நீங்கள் வச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பிரிவில் பார்த்த வீடியோஸ் மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, சரி வந்து பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் வந்து பண்ணணும். வேகத்தில் போனால் அடுத்ததில் போய்ட்டு டச் ஆகிடும். ஸோ வந்து வேல்யூ வந்து இதாகிடும், சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு தான் நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன். ஓகேவா, ஓகே நண்பா நான் வச்சுட்டேன் நண்பா. அடுத்துருப்பா நம்ம ஃபெதரை கிளிக் பண்ணுங்கள். ஃபெதரை கிளிக் பண்ணிட்டு ஃபெதரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.2 வச்சுருங்க. ஓகேவா, 5.2 வச்சுருங்க. ஓகே நண்பா. அடுத்து பாருங்கள் கலர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து சும்மா வந்து ஒயிட் கலரை வச்சுக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வேறு கலர் வேணால் நீங்கள் அந்த கலரை கடந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ஆல்பா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல்பா வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல்பாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 வச்சுருங்க நண்பா. ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிடுங்க. ஓகேவா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சும்மா இது ஒரு டெம்ப்ளேட் தான். நீங்கள் இதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, அடுத்துருக்கு பாருங்கப்பா கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 28 வச்சுருங்க. ஓகேவா, கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. 27, 28 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்துருக்கு பாருங்கப்பா பிரைட்னஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1.040 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கப்பா அந்த டெம்ப்ளேட் வந்து ப்ளே ஆகும் சூப்பராக. ஓகே, அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து 3000 வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா,
உங்களுக்கு வந்து தெரியல போகிற. ஸோ நம்ம அந்த டெம்ப்ளேட் வந்து இன்னும் வந்து நம்ம ஒன்று தான் அந்த அது பண்ணணும். அந்த இன்னும் நம்ம அந்த டெம்ப்ளேட் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த டெம்ப்ளேட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, அது எப்படி ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அகைன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது நம்ம டெப்த் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க நண்பா. ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து முடியுது அப்படி வந்து 30 செகண்ட் வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த லாஸ்ட் அந்த 30 செகண்டில் வச்சுருங்க. ஓகேவா, அதில் வச்சுட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க நண்பா. ஆட் பண்ணிட்டு ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 வச்சுருங்க நண்பா. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் நீங்கள் எதுவுமே வந்து பண்ணணும் இல்லை. லாஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள், செகண்ட் கீ ஃப்ரேம். அதோட வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். ஒரு 100 வச்சுருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ தருமோ நீங்கள் அதை வச்சுருங்க நண்பா. அது உங்களோட விருப்பம். ஓகேவா, நீங்கள் 60 வச்சா கூட அந்த டெம்ப்ளேட் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா, ஒரு 100 வச்சுன்னா கொஞ்சம் வந்து மீடியமாக அந்த டெம்ப்ளேட் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ப்ளே ஆகும்போது அதுக்கு தான் நான் வந்து 100 வச்சுருக்கேன். 100 வைக்க சொல்கிறேன். ஓகேவா, நான் வச்சுட்டேன் நண்பா. இப்போ அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்படி வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் நண்பா, அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறது வந்து தெரியும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து கேங் ஆகும். ஓகேவா, பார்க்கவே செம்மையாக இருக்குது நண்பா. ஓகேவா, ஓகே நண்பா. இது எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே பாருங்கள் ஒரு கேரா மார்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துரு நண்பா. வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிரு நண்பா. ஓகேவா, ஸோ அவ்வளோ நண்பா, நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியான ஒரு எஃபெக்ட் தான் நண்பா. ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா. ஓகே நண்பா, மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.